இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் 2 தெசலோனிக்கர் 3 அதிகாரம் 16 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். அமைதியாருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பார். ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்புக்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நேற்றிருந்த கவலைகள், தோல்விகள், காயங்கள் அனைத்தையும் பின்னால் விட்டுவிட்டு புதிய நம்பிக்கையோடு பயணிக்க கடவுள் நமக்கு இன்றைக்கு ஒரு நாளை கொடுத்திருக்கிறார், ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். கடந்த இரவு முழுவதுமாக அவர் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து நிம்மதியான உறக்கத்தை கொடுத்து நமக்கு நேரிட்ட எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் அவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து இது நாள் வரைக்கும் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாங்கள் அவருக்கு எங்களுடைய மனதார நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நாங்கள் பல நேரங்களில் புதிய நாளிலேயே அவங்களுடைய மனசுல பாரங்களும் சில கவலைகளும் சிந்தனைகளும் நிரம்பி இருக்கும். இந்த சூழ்நிலையில திருத்தூதர் புனித பவுல் இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திற்கு ஆறுதலாக இருக்கட்டும் என்று கொடுத்திருக்கிறார். அவர் அமைதியை ஒரு சூழ்நிலையாக அல்ல, ஒரு நபராக அறிமுகப்படுத்துகிறார். அதான் அமைதியருளும் ஆண்டவர். உண்மையான அமைதி வெளிப்புற சூழ்நிலையிலிருந்து வருவதில்லை, அது ஆண்டவரோட சந்நிதியிலிருந்து வருகிறது. நாங்கள் பல நேரங்களில் ஆண்டவருடைய சன்னதியில் தனியாக இருந்து ஜெபம் செய்யும் போது எங்களுடைய மனதுக்குள்ள ஒரு விதமான அமைதியான உணர்வு ஏற்படும். எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கிறீங்க? அப்படி நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்களா இருந்தால் ஆண்டவர் உங்களோடு வழி நடத்துகிறார், உங்களோடு இருக்கிறார் என்றது தான் அதோட அர்த்தம். அவர் உங்களை கைவிட்டு விடவில்லை, உங்களை நித்தமும் தன்னுடைய கரங்களால் அவர் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அதற்கான அறிகுறி தான் அது. நீங்கள் சூழ்நிலையால் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு மனவேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நீங்கள் போகும்போது உங்களுடைய மனம் ஒரு விதமான அமைதியை, ஒரு இளைப்பாறுதலை உணரும். ஆண்டவர் அதைத்தான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். வாழ்க்கையில எல்லாமே நாங்கள் விருப்பப்படி நடக்கும் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. சில நேரங்களில் குடும்பத்தில் சவால்கள், வேலை இடங்களில் அழுத்தங்கள், எதிர்காலம் குறித்த கவலைகள், உள நலம் குறித்த பிரச்சனைகள் எங்களுடைய மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் இப்படி எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அளிக்கும் அமைதி இவற்றின் நடுவிலையும் நம்மை நிலைநிறுத்தக்கூடிய வல்லமை உண்டு. புயல் நின்ற பிறகு வரும் அமைதி அல்லாது, புயலின் நடுவிலும் இதயத்தை காத்துக்கொள்ளும் தெய்வீக அமைதி. இந்த கால நேரத்தில் நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை மட்டும் கேட்போம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய சூழ்நிலை மட்டும் மாற்றாமல் எங்களுடைய இதயத்தை உங்களோட அமைதியால் நிரப்புங்க. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதில் குழம்பி தவிக்காம அமைதியான ஒரு உள்ளத்தோட அந்த சூழ்நிலையை கடந்து போகிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு சக்தியை கொடுங்க, வல்லமையை கொடுங்க. ஏனென்றா உங்களுடைய அமைதி எங்களுடைய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் முடிவுகளையும் வழிநடத்தும் என்று ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு நீங்கள் கேளுங்க. இன்றைக்கு எந்த சூழ்நிலையும் சந்தித்தாலும் நீங்கள் தனியாக இல்லை, அமைதியாருளும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவருடைய சன்னதி நம் மனதில் நம்பிக்கையும் உறுதியையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக புதுப்பிக்கட்டும். ஆண்டவர் உங்களோடு உங்களை வழிநடத்துவார். என் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை குறித்து பயப்படாதீங்க. ஏனென்றால் உங்களோட தோள் நின்று உங்களுக்கு உதவி செய்ய உங்களை படைத்து உருவாக்கின தகப்பன் உங்களோடு இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் தொடங்குற காரியங்கள், நீங்கள் நினைத்திருக்கிற அந்த நிகழ்வு, நீங்கள் ஆசைப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு நிறைவாக அளிப்பார். அவருடைய அமைதி, அவருடைய சமாதானம் உங்களோடும் உங்களோட குடும்பத்தோடும் நிறைவாக இருக்கட்டும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க.
அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய இதயத்தில் இருக்கும் எல்லா கவலைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். எல்லா வகையிலும் உமது அமைதியை எங்களுக்கு நிறைவாக கொடுத்தரலும். என்று நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உமது சமாதானம் எம்மை வழிநடத்தட்டும். ஆண்டவர் இயேசுடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமேன். ஆண்டவர் உங்களையும் உங்களோட குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு நீங்க தொடங்கவிருக்கிற அனைத்து காரியங்களும் அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு வெற்றிகரமாக அமையட்டும். ஆமேன்.